அக்கா, என்னக்கா ட்ரெஸ் போட்டிருக்க? இது மும்பைக்கா, அமெரிக்கா இல்ல. அது மட்டும் இல்லாம சென்னையில இருந்து அப்பா அம்மா எப்ப வேணாலும் இங்க வரலாம். என்னது இது? Dress தான் கொஞ்சம் நீளமா இருக்குல்ல. நீ யார பாக்க போறியோ அவன் தான் இது எவ்வளவு நீளமா இருக்குன்னு சொல்லுவான். சரி, இன்னைக்கு எந்த பையனை பாக்க போறக்கா? சீக்கிரம் இங்க வா, Dress சேஞ்ச் பண்ணு. அம்மா நியூ Dress வாங்கிட்டு வந்திருக்கியாமா? சர்ப்ரைஸா? என்ன இது அணு போடுற மாதிரி இருக்கு? அவளோட Dress தான் இது. நீ இத போட்டுக்கிட்டு உன்னை உடனே மாத்திக்கணும். புரியுதா? முதல்ல உன் லிப்ஸ்டிக்க தொடக்கணும். ஐயோ அம்மா என்ன பண்றீங்க? இப்ப இந்த நெயில் பாலிஷையும் எடுத்துடு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? அவங்களையும் அப்பாவையும் வேற டாக்ஸில வர சொல்லிருக்கா. அப்பதான் உங்க அப்பா அங்க இங்க சுத்திக்கிட்டு லேட்டா கூட்டிட்டு வருவாரு. தனியா டாக்ஸி பிடிச்சிட்டு சீக்கிரமா வந்துட்டேங்க. அப்படி என்ன புயல் வரப்போகுது? புயல்லாம் ஒண்ணு வரப்போறது இல்லம்மா. உன்னை பாக்குறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர போறாங்க. அதுவும் பையன் இருக்கானே, செம்ம ஸ்மார்ட். அம்மா எனக்கு இந்த கல்யாணம் எல்லாம் வேண்டாம். ஏன்? கம் ஆன் மாம், உங்களுக்கு நல்லாவே தெரியும் என் பின்னாடி 1000 பசங்க சுத்துறாங்கன்னு. ஒரு விஷயம் சொல்லிட்டா, நான் எப்பயோ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்படியா? அம்மா, அவன் பேர் சாண்டி. மாம், யூ நோ வாட்? மும்பைல அவனுக்கு 4 ஃபிளாட்ஸ் இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா? இன்னும் சொல்ல போனா அவன் கிட்ட 4 அம்பாஸ்டர் கார் இருக்கு. அவன் ஸ்டாண்டர்ட் என்னன்னா ரொம்ப ரிச் ஆனவன். என்னோட ஆசைகள் எல்லாம் அவனால மட்டும் தான் நிறைவேற்ற முடியும். உன்னோட சாண்டிக்கு போய் கொல்லி வை. சரி, முதல்ல நெட்ட தோற. உங்க முன்னாடியா? நெட்ட சீக்கிரம் தோற. ஓகே, எனக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. அட லூசே, இந்த நெட்ட சொல்லல. மத்ததெல்லாம் திறக்கிறதுக்கு முன்னாடி வந்து நிப்பா. நான் சொன்னது இந்த நெட்ட. இந்தா சீக்கிரம் வா, வந்து தோற. ஆனா ஏன்? நீ முதல்ல உட்கார்ந்து டைப் பண்ணு. ரிஷி. ஓ காட். இது ரிஷி கபூர். ரிஷி ராஜ் தான் இவரோட முழு பேரு. இவன்தான். வாவ், பையன் செம ஹாட்டா இருக்கா. பின்னாடியும் வண்டி கெத்தா தான் இருக்கு. பரவாயில்லையே. அவ்வளவு சீக்கிரம் அவன் பின்னாலே நீ பாத்துட்டியா? அம்மா, அவன் பின்னாடி பெரிய பெரிய கார் இருக்குல்ல, அதுல அவன் கார் எது? ஐயோ, அதுவா? அது எல்லாமே அவன் காரா தான் இருக்கும். வாவ், சூப்பர்மா. மா, பையன் ரொம்ப ஹாட்டா இருக்கா. கோடீஸ்வரனா வேற இருக்கா. இப்ப நீ புரிஞ்சுக்கிட்டல. அடுத்து நடக்க போறத பாரு. உன் சாண்டிய மாதிரி பல பேரை டிரைவரா வச்சுப்பா ரிஷி. என்னக்கா இந்த சிட்டி இப்படி இருக்கு? எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்காங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத சுபா. நாம இங்க இருந்து வெளியில போலாம். வா. டேய் பிரதர், அந்த ஏஜென்ட் ஆபீஸ் இங்கே தானே இருக்கணும்? ஆமா, எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. அண்ணா, டேட பத்தி நம்மளுக்கு தெரியும். ஆனா மாம் ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க? அமெரிக்கா போற டிக்கெட்ஸை நெட்ல நம்ம ஈஸியா புக் பண்ணிருக்கலாம் இல்லையா? இந்த பாதி ராத்திரியில நம்மள எதுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க? இது இந்தியா. இங்க நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். அம்மா சொன்னாங்க. அம்மா அவங்க கையில உடனே டிக்கெட்ஸ் வேணும்னு சொன்னாங்க. நம்ம என்ன பண்றது? ஏதாவது பண்ணி ஆகணும். வேற ஏதாவது சொல்றதா இருந்தா சொல்லு. சரி. ஆமா, முன்னாடி 2 வழி இருக்கு. நான் லெஃப்ட்ல போறேன், நீ ரைட்ல போ. போய் எனக்கு ஃபோன் பண்ணு. கூல். சரி போ. இந்த ரோட்லயே நம்ம எவ்வளவு நேரம் நடக்கிறது? இந்த தெரியாத ஊர்ல நாம அவங்க வீட்டை எப்படி தேடுறது? அடடா அடடா தேவதையே, என்னுடன் வருவாயா நீ தனியே? எதுவும் பேசாம நட. சுபா ஓடு, ஓடு சுபா ஓடு. பண்றேன். அவன் போயிட்டானா இல்லையான்னு போய் பார்த்துட்டு வரேன். சரியா? வேண்டாக்கா, நீ தனியா போகாத. எனக்கு பிடிச்சிருக்காங்க. நான் சொல்றத கேளு. நீங்க இருந்து போ, நான் அங்க போய் பார்த்துட்டு வரேன். இல்லக்கா, சும்மா சொல்றத கேளு ப்ளீஸ். இத போடி போ.
இங்க இருந்து போ. எக்ஸ்கியூஸ் மீ, லோக்கல் டிராவல் ஏஜென்ட் ஆபீஸ் எங்க இருக்குன்னு தெரியுமா? டிராவல் ஏஜென்சி தெரியா? ஆமா. நான் ஒரு பொண்ணை தேடிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு என்கிட்ட சொல்லுங்களேன். ஐயோ, ஏன் என்னை படிச்சீங்க? வலி தாங்க முடியல. so sorry. நான் என்ன நினைச்சேனா? நான் என்ன பண்ணேன்னு இப்ப என்ன அடிச்சீங்க? ஐயோ, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. sorry, I'm so sorry. உங்க சாரில ஒண்ணு தேவையில்ல, வாய் மூடுங்க. கூல் cool. எங்களை ஒரு ரவுடி துரத்திட்டு வந்தா. அவன் நினைச்சுதான் நான் உங்களை அடிச்சிட்டேன். சாரி, என்ன மன்னிச்சிடுங்க. அக்கா, சுபா, யார் அந்த பொண்ணு? அவ முகத்தை கூட நான் சரியா பார்க்கலையே. அவ குரல் கேட்கறதுக்கு மிஸ் நைஸ் வாய் மாதிரி இருக்கே. நான் மிஸ் சென்னைன்னு நினைச்சு பேசிட்டு இருந்தேனே. இந்த துப்பட்டா, இதே துப்பட்டாவை தானே நான் காலேஜ்க்கு முன்னாடி பார்த்தேன். ஏர்போர்ட்ல நான் மீட் பண்ண பொண்ணோட குரல் கூட இதே மாதிரி தானே இருந்தது. என்ன மாதிரியே வாழ்க்கையில நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தொலைஞ்சிருக்கு. அவங்களாம் அவங்களோட வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு தேடிட்டு தான் இருக்காங்க. எப்படி? ஒருவேளை இன்னும் அதே பொண்ணாதான் இருப்பாளோ? அனு, வாங்க ஆ, வாங்க வாங்க, வாங்க. உள்ள வாங்க. வாங்க. வணக்கம் வணக்கம். வணக்கம், வாங்க உள்ள வாங்க. வாங்க வாங்க. என்னாச்சு இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு? என்ன பண்றது, உங்க வீட்டுக்காரர் இந்த ஊரையே எங்களுக்கு சுத்தி காட்டிட்டு இருந்தாரு. உண்மைதாங்க உண்மைதாங்க. குழந்தைங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க. கூப்பிடட்டுமா? கண்டிப்பா கண்டிப்பா சீக்கிரமா கூப்பிடுங்க. சரிங்க, ஒரு நிமிஷம். ஆ, சுபா, ஹனு, வாமா வாமா. இது என்னோட சின்ன பொண்ணு சுபா. வணக்கம் அங்கிள். வாடா வாடா என் தங்கமே. ஹனு, சீக்கிரமா வா. உனக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது நம்ம பொண்ணு தானா? இவதான் என் பொண்ணு அனு. வணக்கம். வணக்கங்க. போதும் போதும் போதும், நல்லாரு. இருக்கட்டுமா, வேண்டாம். நம்ம வீட்ல பொண்ணுங்க கால்ல விழக்கூடாது. வாடா என் செல்லம்.
நீங்க உட்காருங்க குடிக்க ஏதாவது கொண்டு வரேன் போய் குடிக்க ஏதாவது